இப்போ நான் பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சாப்டர் எடுத்துக்காட்டு 7.35 பார்க்க போகிறோம். சம் பாருங்கள். மதிப்பு காண்கன்னு சொல்லிட்டு லிமிட்டட் x டென்ஸ் டு 0 இன்ட்டு சைன் m இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இதுக்கான மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொஷனில் கொடுத்துருக்கறத நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதில் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, மதிப்பு 0 கொடுத்துருக்காங்களா. இப்போ 0 பிரதிட்டு பார்க்கலாமா என்ன வருதுன்னுட்டு. இப்போ 0 பிரதிடும் போது என்ன வரும், சைன் இன்ட்டு m எக்ஸுக்கு பதில் 0. அப்போ இங்கே 0 ஆயிடுமா, டிவைட் பை சேம் எக்ஸுக்கு பதில் 0. அடுத்து என்ன ஆகும், எம்மையும் 0 பேருக்குன்னா நமக்கு 0 தான். அப்போ என்ன வரும், சைன் 0 வருமா, டிவைட் பை 0. இப்போ சைன் 0வோட மதிப்பு என்ன, நமக்கு 0 தான். இப்போ 0 டிவைட் பை 0. இது நமக்கு என்ன வடிவம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேரப்படாத வடிவம். அப்போ தேரப்படாத வடிவம் போது நம்ம லோபித்தாலின் விதி அப்ளை பண்ணுவோமா, அப்ளை பண்ணி எக்ஸோட மதிப்பை ஃபஸ்ட்டு வகையீடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மதிப்பை நம்ம பிரதிடுவோமா. அப்போது லோபித்தாலின் விதிப்படி பாருங்கள், லிமிட்டட் x டென்ஸ் டு 0 இன்ட்டு சைன் mx டிவைட் பை எக்ஸா ஈக்குவல். இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சுக்கலாம். அப்போது லிமிட்டட் டிவைட் பை எக்ஸ் டென்ஸ் டு 0 இன்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு சைனை வகையீடு செய்யும்போது நமக்கு என்னவா மாறும், காசாக மாறுமா. அப்போ நமக்கு என்ன வரும், இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு மாற்றும் போது ஃபஸ்ட் சைனை பொறுத்து மாற்றுறோம், அடுத்து எக்ஸை பொறுத்து மாற்றுறோம். சரிங்களா. சைனை பொறுத்து மாற்றும் போது என்ன வரும், காசுன்னு வருமா, காஸ் இன்ட்டு எம்எக்ஸ்னு வரும். இன்ட்டு இப்போ இங்கே எக்ஸை பொறுத்து நமக்கு என்ன வரும், இப்போ எக்ஸுன்னா இந்த எம்எக்ஸ். சரிங்களா. சைனை பொறுத்து மாற்றிட்டு அடுத்து எம்எக்ஸ் பொறுத்து மாற்றும் போது எம் இன்ட்டு எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது 1 ஆகுமா, டிவைட் பை எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா 1. சரிங்களா. ஈக்குவல் லிமிட்டட் x டென்ஸ் டு 0 காஸ் m இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு m இன்ட்டு 1 m தான். சரிங்களா. கீழே 1 போடல 1 தான், போடலனாலும் 1 தான். இப்போ எக்ஸோட மதிப்பு இங்கே 0 அப்ளை பண்ணலாமா. அப்ளை பண்ண என்ன வரும், காஸ் m இன்ட்டு 0 இன்ட்டு mனு வருமா, ஈக்குவல். இப்போ காஸ் இப்போ m இன்ட்டு 0 வருமா. அப்போ காஸ் 0 இன்ட்டு m ஈக்குவல் காஸ் 0வோட மதிப்பு நமக்கு தெரியும், காஸ் 0ன்னா மதிப்பு 1. சரிங்களா. சைடில் எடுத்து எழுதிக்கோங்க. அப்போது காஸ் 0க்கு போய் 1 கொடுக்கலாமா, 1 இன்ட்டு m தான். அப்போ இதுக்கான மதிப்பு என்ன, m. ஃபைனலாக எடுத்து பிளாக்கில் எழுதிக்கோங்க.